ஆஃப்டர்நூனில் எல்லாம் ஏசி போட்டு விடுங்க, பாவம் பாவம்னு எங்கே பாருங்க. அதெல்லாம் கரெக்டாக போட்டு விட்டு கரெக்டாக தான் தூங்குறானுங்க. நான் 2-3 மணி போல் தான் வருவேன் வீட்டுக்கு. அப்போ பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க பார்த்திங்களா. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த ரோடு ரன்னர் தொல்லை தான் தாங்க முடியல. நடந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு நடக்குதுன்னு அதுக்கும் தெரியாது, எங்கே போகுதுன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. சோட்டு, அமி இவங்கெல்லாம் வந்து நல்லா அமைதியாக தூங்கிடுறாங்க ஆஃப்டர்நூனில். நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற டைமில் இவங்களும் தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கு பாருங்கள், அது பண்ணுற இம்சை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வந்து உடம்பு தேறிச்சு. நான் ரொம்ப பயந்தேன் ஃபஸ்ட்டெல்லாம், எப்படி ரெடி பண்ண போகிறோமோ, பொழைச்சிக்குமா பொழைக்காதா அப்படின்னு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான். ஆனால் என்ன, அவனுக்கு எங்கே போனோன்னே தெரியாது. எங்கன்னா போயிட்டே இருப்பான், நடந்துகிட்டே இருப்பான், வந்துகிட்டே இருப்பான். இப்போலாம் பால்லாம் விளாட்றாரு தலைவர். அந்த வீடியோலாம் அப்டேட் பண்ணோம். ஆனால் வரதே 3 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னா எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் மட்டும் அமைதியாகவே இருக்க மாட்டான். சரி, கதவையும் வீடையும் லாக் பண்ண முடியாது, ஏன்னா பூனைங்க வரும் போகும், எல்லாம் வெளியில் போவாங்க வருவாங்க ஈவினிங் போல். அதனால் டேய் இதுதான் உங்கள் குட்டிங்கன்னா நீ எங்கே போகிற, வா ஃபஸ்ட்டு. இங்கே வேறு குட்டியாக போய் பாருங்க, அவங்கள குட்டியை விட்டுட்டு போய் அம்மியும் சோட்டுவையும் கொஞ்சிட்ருக்கு. இது எதுக்கு நடக்கும்னே தெரியல. இது கூட வந்த பூனை நல்லா அமைதியாக சாப்பிடுது, ரெஸ்ட் எடுக்குது, தூங்கிடுது. இதுதான் பயங்கரமான சுட்டி. ரோடு ரன்னர்னா சாதாரணமான சுட்டி இல்லை. எதாவது கையிலையே ஃபுட்டு கொடுத்து பழகிறனால ஃபுட்டு எதாவது இருக்குமான்னு பார்க்குது. ஆலியா எங்கே வெளியில் படுத்துட்டுருக்குற, உன் குட்டியெல்லாம் எங்கே விட்ட? சரி, ரெஸ்ட்டுறா. குக்கி இங்கே இருக்குது. இதை மோனாவை நான் போய் தோட்டத்தெல்லாம் தேடிட்டு வரேன், எங்கேயோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இங்கே படுத்து தூங்கிட்டுருக்கு கீழே. மட்டுக்க நான் ஆஃப்டர்நூன் வீட்டுக்கே வரதில்லடா, ஒரே ஏரியா ஈவினிங் வந்துடுறேன். ரோடு ரன்னர் உன்னை ஒரு பாக்ஸில் போட்டு தூக்கிட்டு போயிடுறேன், இரு அங்கேயே. ஒரு 4-5 ட்ரீட்டு போட்டு அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுறேன் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கே. அதுதான் நல்லது. இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும், நம்ம பின்னாடி ஓடி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நடக்குது. வாக்கிங் போகிறவங்க கூட கம்மியாக போகிறோம். உன் கூட நடந்தால் 10,000 ஸ்டெப்பு என்னடா, 20,000 ஸ்டெப்பே நடந்துடலாம். ஏய் புட்றா சோட்டு, ஒன்று புட்றா ஜோட்டு, புட்றா புட்றா. கொஞ்ச நேரம் அமைதியாக படுக்க விட அவனை. இதான் சொல்கிற பேச்சை கேட்குறியா நீ ரோடு ரன்னர்? உன்னோட நிறைய வீடியோ இருக்குது. எல்லாம் ஒரே கூட்டணியாக சேர்ந்துருச்சு. அதுங்களுக்கு தேவை ஏசி ஒன்று, அவ்வளோதான். மித்தபடி நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்க. இது ஒன்று தான் இம்சை. சோட்டு விடவே விடாதடா அவனை. கம்முனுடா. எப்படி எங்கெங்கே எது இருக்குன்னே தெரில. அப்பப்பா ஏதோ செட்டில் ஆகுது கடவுள் புண்ணியத்தில். சோட்டு, உனக்கு என்ன வேணால் வாங்கி தரேன்டா, இவனை மட்டும் வெளியில் விடாதீங்கடா. அமைதியாக இருக்கா பார்த்தீங்களா, அது வாழை பார்த்தீங்களா, உஷாராக இருக்காராம். வழியாக செட்டில் பண்ணிட்டான் சோட்டு. கொஞ்சி ஏதோ இப்போ இருந்து 1/2 மணி நேரத்துக்கு எனக்கு ரெஸ்ட்டு. ஒரு வழியாக தூங்க வச்சுட்டாங்க மக்கள். சோட்டு சூப்பர்ரா, இதுக்காகவே உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம். இல்லைனா தூங்கவே தூங்காது. சோட்டு, உன் கூட கெட்ட பையன் நினச்சேன்டா, நீ எல்லாத்தையும் கடிக்கிறத பார்த்து. நல்ல பையன்டா சோட்டு, சூப்பர்ரா சோட்டு, அழகு சோட்டு.